ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிக்கக்கோலம் பை டிபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி சீரீஸோட டே 22க்கான கோலம் தான் இது. இது ரொம்பவே அழகான ஒரு 15 புள்ளி கோலம். எனக்கு யூஸ்வலாகவே சிக்கக்கோலம் வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு அழகான கம்பைண்டாக இருக்க மாதிரியான ஒரு டிசைனில் தான் இந்த கோலம் இருக்க போகுது. இதில் வந்து பூ இருக்குது, சிக்கக்கோலமும் இருக்குது, எல்லாமே சேர்ந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போமா இந்த வீடியோவில். இந்த கோலத்துக்கு புள்ளி எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் புள்ளி வச்சதுக்கப்புறமேட்டு நான் போட ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கோலத்தை நம்ம இன்னைக்கு போட்டுக்கிட்டே இன்னைக்கான பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய காடு இருந்துச்சாமா. அந்த காடு ரொம்பவே அடர்ந்த காடா இருந்துச்சாம். அடர்ந்த காடு அப்படின்னாலே அதுல நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா? அது போலவே அதுல நிறைய விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சாமா. விலங்குகள் அப்படின்னா நிறைய சிங்கம், புலி, கரடி, யானை அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து அங்க இருந்துச்சாமா. அந்த காட்டுல ஒரு யானை கூட்டமும் இருந்துச்சாம். அந்த யானை கூட்டத்துல யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசான யானையிலிருந்து சின்ன யானை குட்டி வரைக்கும் இருந்தாங்களாமா. அவங்களோட பழக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒத்துமையா ஒரு பக்கமா போறது, வர்றது இப்படிதான் இருப்பாங்களாம். அவங்களோட உணவு அப்படின்றது யூசுவலாவே இலை, தழைகள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த வகையில இலையெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் போது இந்த யானை கூட்டம் மொத்தமாவே நடந்து போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப அதோட வீடு இருக்க இடத்துக்கு வந்துருமாமா. அதே போல அந்த காட்டுல வந்து எப்போதுமே தண்ணி ஒரே இடத்துல தான் இவங்க போய் குடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு நாள் எங்க தண்ணி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யானை கூட்டம் நடந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வருமாமா. அந்த வகையில அன்னைக்கு அவங்க நடந்து போன பாதையை பார்த்தீங்கன்னா, எலி வந்து அதோட வீடு எல்லாமே ரெடி பண்ற ஒரு முயற்சியில வேலை செஞ்சுட்டு இருந்ததாம். அப்ப வேகமா இந்த கூட்டமா யானை வரதை பார்த்த உடனே எலி கூட்டத்தோட தலைவர் வந்து என்ன பண்ணாராம், வேகமா போய் அந்த யானை கூட்டத்தோட தலைவர்கிட்ட வந்து பேசினாங்களாமா. நீங்க இந்த வழியா நடந்து போனீங்க அப்படின்னா, என்னோட கூட்டத்துல இருக்க எல்லாருமே அவங்க வீட வந்து சரி செய்யற முயற்சியிலயும், கட்டுற முயற்சியிலயும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க மிதிச்சா எல்லாருமே உயிரிழந்துருவாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வழியா நீங்க நடந்து போகாம, வேற ஏதாவது ஒரு பாதைய வந்து நீங்க சூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுச்சாமா. இத கேட்ட அந்த யானை கூட்டத்தோட தலைவர் வந்து உடனே ஒத்துக்கிட்டாராம். ஆமா, கரெக்ட்டு தான். நாங்க மிதிச்சா நீங்க எல்லாருமே வந்து என்ன ஆவீங்க? உண்மைதான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் தானே, சரி உங்க வேலையெல்லாம் நீங்க முடிச்சுக்கோங்க. நாங்க வந்து வேற ஏதாவது ஒரு பாதைய வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்களாம். உடனே அதுக்கு அந்த எலி கூட்டத்து தலைவர் வந்து சொன்னாராம், இந்த உதவிய வந்து நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். உங்களுக்கு எப்ப வந்து தேவைப்படுதோ அன்னைக்கு வந்து என்னோட கூட்டமே சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு வாக்கு குடுத்துச்சாமா. இத கேட்ட யானை கூட்டத்து தலைவர் வந்து என்ன பண்ணாராம், "அப்படியா! நீ என்ன ஹெல்ப் எங்களுக்கு செய்ய முடியும்னு" மனசுல நினைச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே அங்கருந்து நகர்ந்து போயிட்டாங்களாமா. கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமேட்டு இந்த யானை கூட்டம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் ராஜா வந்து ஒரு கட்டளை இட்டிருந்தாராமா. அவங்க வந்து போர் புரியறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கனால, யானை படை வந்து தயார் செய்யணும். அதனால காட்டுல எந்த யானை இருந்தாலும் கொண்டு வந்துருங்க. நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாராமா. அதனால அந்த ராஜ்யத்துல இருந்து நெறைய பேர் வந்து என்ன பண்ணாங்களாம், இந்த யானைய ஃபுல்லா கயிறு போட்டு கட்டி ராஜ்யத்துக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு வந்து எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்களாமா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த எலி கூட்டத்தோட தலைவர் என்ன பண்ணாராம், அவரோட மொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்து அந்த கயிறு எல்லாத்தையும் அவங்க பல்லாலேயே கடிச்சு அந்த யானைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த ட்ராப்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்களாம். அப்ப அந்த யானை கூட்டத்து தலைவர் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லி அப்பதான் சொன்னாராமா, "நீ வந்து ரொம்ப சின்னதா இருக்க. உன்னால எனக்கு என்ன உதவி ஆகப் போகுதுன்னு தான் நான் அன்னைக்கு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நாங்க செஞ்ச உதவி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வகையில திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்பவே நன்றி. நீங்க மட்டும் வரல அப்படின்னா எங்கள எல்லாரையுமே வந்து அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போய் ட்ரெயின் பண்றோம்னு சொல்லி அவங்க அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. இந்த கதையில வர மாதிரி தான் இல்லையா? நெறைய நேரங்கள்ல நம்மளும் வந்து ஆள எடை போடுறதுன்னு சொல்ற மாதிரி, இவங்களால நமக்கு என்ன உதவி ஆகப் போகுது? இவங்க போய் நமக்கு என்ன செஞ்சிற போறாங்க? அப்படின்னு நெனச்சு தான் நம்ம யார்கிட்டயா இருந்தாலும் பேசுவோம், பழகுவோம் இல்லையா? அந்த குணம் வந்து நம்மகிட்ட வந்து ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னா, அது பரவால்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, எல்லாரையுமே பார்த்த உடனே நம்பி நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சிறவும் முடியாது. அட் தி சேம் டைம் அதுக்குன்னு யார பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டேவும் வாழ்க்கைய லீட் பண்ண முடியாது.
சில நேரங்கள்ல எந்தவித ரிட்டர்ன்ஸையுமே எதிர்பார்க்காம நம்ம செஞ்ச உதவின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மகிட்ட திரும்ப கிடைக்கும். அந்த வகையில தான் இந்த கதையிலயும் வந்து அந்த யானைகள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னைக்கு எலிக்கு உதவி செஞ்சுச்சு. அதுதான் அவங்களுக்கு இன் ரிட்டர்னா வந்து கிடைச்சது தக்க சமயத்துல. அதேபோல இன்னைக்கிக்கான கோலமும் இப்போ முடிய போகுது. இந்த கோலமும், இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. அதேபோல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு அத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அது போலவே இந்த மாதிரி கோலம் போடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ்.